என் இனிய உறவுகளே, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் பற்றியாகும். இந்த திருக்கோயில் என்பது தமிழ்நாடு சென்னை மாவட்டத்தில் உள்ள மயிலாப்பூர் என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இது ஒழுக ஒழுக சிவன் கோயிலாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எனப்படுவது சப்த சிவத்தலங்கள் அமைந்துள்ளன. இவற்றை ஒரே நாளில் 3 மணி நேரத்தில் தரிசிக்கலாம் என்பார். இவை ஒன்றுக்கொன்று அருகாமையில் அமைந்துள்ளன. அவை மயிலாப்பூர் காரணேஸ்வரர் கோயில் 1, திருவல்லிக்கேணி தீர்த்த வாழீஸ்வரர் கோயில் 2, மயிலாப்பூர் வெள்ளிசூரேஸ்வரர் கோயில் 3, மயிலாப்பூர் விருபாட்சீஸ்வரர் கோயில் 4, மயிலாப்பூர் வாழீஸ்வரர் கோயில் 5, மயிலாப்பூர் வள்ளீஸ்வரர் கோயில். இந்த 6 கோயில்களும் மயிலாப்பூர் பகுதியில் அமைந்து ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருப்பது தனி சிறப்பாகும். இவற்றை சப்த ரிஷிகளான விஸ்வாமித்திரர், காசிபர், வசிஷ்டர், கௌதமர், அகத்தியர், அத்ரி, பிருகு ஆகியோர் வழிபட்டுள்ளனர். இந்த சப்தஸ்தல சிவாலயங்களில் வரிசையில் 8வது சிவாலயமாக ஏகாம்பரேஸ்வரர் வள்ளுவர் கோயில் சிறப்பு பெற்றுள்ளது. இங்கு அமைந்துள்ள இக்கோயிலில் சிவனின் பெயர் கபாலீஸ்வரர், சுருக்கமாக கபாலி என்றும், உடனுறை அம்மனின் பெயர் கற்பகம்மாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தகைய பெருமைமிக்க இத்திருக்கோயில் பல்லவர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் என்பது திருமயிலை என்றும் கபாலீஸ்வரம் என்றும் வழங்கப்படுகிறது. இந்து தொன்மவியல் படி இங்கு பார்வதி மயில் உருவத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்ததாகவும், அதனாலேயே இக்கோயில் அமைந்துள்ளது பகுதியும் மயிலாப்பூர் என வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. கபாலீஸ்வரர், கற்பகவள்ளி இருவருக்கும் தனித்தனியாக 2 கோயில்களையும், பல்வேறு பரிவார மூர்த்திகளுக்கான கோயில்களையும் கோயில் வளாகத்திலேயே காண முடியும். பிற்கால தமிழர் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ள இக்கோயில் 4புறமும் மாட வீதிகளையும், அழகிய கோபுரங்கள், திருக்குளம் முதலியவற்றையும் கொண்டு விளங்குகிறது. இக்கோயிலில் உள்ள தலவிருட்ச மரம் புன்னை மரம். தீர்த்தம் என்பது கபாலி தீர்த்தம், கடவுள் தீர்த்தம், வேத தீர்த்தம், வாழி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், வெள்ளி தீர்த்தம், ராம தீர்த்தம் ஆகும். இக்கோயில் என்பது அண்மை காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கோயில் என்பது மிக பழமை வாய்ந்த கோயிலாகும். மயிலாப்பூர் கடற்கரையோரத்தில் துறைமுக பட்டினமாக விளங்கிய காலத்தில் இக்கோயில் புகழ்பெற்று விளங்கியதாகவும் தெரிகிறது. 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளை ஆண்ட பல்லவர் காலத்தில் சைவமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனவாம். திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனார் மயிலை கபாலீஸ்வரர் மீது தேவாரம் பதிகளை பாடியுள்ளார். கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த கபாலீஸ்வரர் கோயில். பிற்காலத்தில் கிபி 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த கபாலீஸ்வரர் சிவன் கோயில் என்பது போர்த்துகீஸ்வரர் பகுதியை கைப்பற்றிய போது இங்கே ஒரு கோட்டையை கட்டிய போதும் மயிலாப்பூர் நகரத்தை கடற்கரையில் இருந்து உட்பகுதியை நோக்கி தள்ளிவிட்டதுடன் இக்கோயிலையும் அழித்துவிட்டார்கள். கிபி 14ஆம் நூற்றாண்டில் துளு மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த பல 10 ஆண்டுகள் கழித்த பின்னரே இன்றைய கோயில் கட்டப்பட்டது. இக்கோயிலுக்கான ஒரு சிறு வரலாறும் உண்டு. அதாவது திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலேயே சிவசேனர் என்ற ஒரு சைவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மகளான பூம்பாவை என்பவரை சம்பந்தருக்கு மனம் முடித்து வைக்க எண்ணினார். ஆனால் ஒரு நாள் பாம்பு தீண்டி அந்த பெண் இறந்து போகவே அப்பெண்ணை எரித்து சாம்பலை ஒரு பாத்திரத்தில் இட்டு பாதுகாத்து வந்தார். சம்பந்தர் மயிலாப்பூர் வந்தபோது சிவசேனர் அவரை சந்தித்து நிகழ்ந்த சம்பவங்களை கூறியதுடன் பெண்ணின் சாம்பல் கொண்ட பாத்திரத்தையும் அவரிடம் கொடுத்தார். சம்பந்தர் அப்பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு கபாலீஸ்வரர் முன் வைத்து ஒரு தேவார பதிகம் பாடினார். அப்பெண்ணை உயிர் பெற்று எழ வைத்ததாகவும், அவளை அங்கேயே கோயிலில் தொண்டாற்றுமாறு சம்பந்தர் கூறி சென்றதாகவும் பல நம்பிக்கை. இன்றைய கபாலீஸ்வரர் கோயிலிலும் அந்த பூம்பாவை என்ற பெண்ணுக்கு ஒரு சிறு கோயிலும் இருப்பதையும் காண முடியும். இக்கோயிலில் நவராத்திரி மண்டபத்தில் பூம்பாவை வரலாறு சுண்ணத்திலான் சிலைகள் மூலம் விளக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நடைபெறும் திருவிழா என்பது பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வழக்கம். இதில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டத்தின் போது
63 நாயகர்களுக்கான திருவிழாவின் போதும் கோயிலின் 4 மாட வீதிகளில் உலா வரும் தேரோட்டத்தை காண லட்சக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வருவார்கள் என்பது சிறப்பாகும். பக்தர்களுக்காக தினமும் இத்திருக்கோயில் என்பது காலை 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் திறந்திருக்கும். பை மோட் இது பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். ஆன்லைன் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை இந்த ஆப் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.